இப்போ இந்த டாஸ்மார்க்கு போதை போக கஞ்சா, அவின், குட்கா, இந்த கொக்கைன், இந்த ஸ்டாம்பு மாதிரி இருக்கு, மஞ்சள் தலை போல் நாக்களை ஒட்டிக்கிட்டா அப்படியே மயக்கமாக இருக்குங்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு வர்ற பிள்ளைகள் மயக்கத்திலே இருக்கிறார்கள் என்கிறார். 12ஆம் வகுப்பு 10ஆம் படிப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பல பிள்ளைகள் கற்பமாயிட்டார்கள் என்கிறார். இதையெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி அழும்போது, ஆசிரியராக பேராசிரியராக பணி செய்கிற என் அருமை தம்பி தங்கைகள் சொல்லி அழும்போது மனசு அவ்வளவு வலிக்குது. இதை எப்படா சரி செய்கிறது? எதிர்கால நாற்றுகள், நாளைய தலைமுறை பிள்ளைகள் நாசமாய் கொண்டிருப்பதை நாம் சகித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இல்லாத ஒரு தூய சமூகம் படைக்க வேண்டும் என்றால், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது, பணத்தாசை பதவியாசை இல்லாது நிற்கிற பிள்ளைகள் உங்களுக்கு வலிமை தர வேண்டும். ஏன் நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை? கூட்டணி வைத்தால் சீட்டு கொடுப்பார்கள், 10 சீட்டு கொடுப்பார்கள், 1000 கோடி கொடுப்பார்கள், 500 கோடி கொடுப்பார்கள், வாங்கி கொண்டு போயிருக்கலாமே. ஏன்? என்னை கேட்டார்கள், கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நன்றாக வாழ்வீர்கள். நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும் நாசமாக போயிடுவாங்க, நான் வரமாட்டேன்ட்டேன். நான் நல்லா இருக்கணும்னா சினிமா எடுத்துகிட்டே இருந்திருப்பேனே. அதை விட எளிய வேலை எனக்கு வேற இல்லையே. அங்கே இருந்திருக்கலாமே. நான் 3 மணி நேரம் பேசிட்டு மூச்சு முட்டை பேசிட்டு இறங்கி போனால் மாயாண்டி குடும்பத்தை நான் அடிச்சுட்டான் தான் சொல்கிறான். நீ நல்லா பேசினா நீ அவன் சொல்கிறான். யார் சொல்கிறா? அப்போ தோணுது அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கலாமோன்ட்டு. அதிலிருந்து தமிழ் சமூக பிள்ளைகள், என்னிலும் இளைஞர் என் தம்பி தங்கைகள் மீண்டு வரணும். எங்கள் அப்பா பாரதி ராஜா 56 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்காரு. திரையுலகத்தின் போக்கையை திசை திருப்பிய புரட்சியாளர் அவர். ஆகச்சிறந்த படைப்பாளி, பல விருதுகளை வென்றவர். அவருக்கு அந்த பெருமையெல்லாம் இல்லை. விண்ணூர்தி நிலையத்தில் வானூர் நிலையத்தில் இருந்திருக்கார். ஒருத்தன் வந்து, சார் குரங்கு பொம்மையில் நல்லா நடிச்சிருக்கீங்கன்ட்டான். அவர் இத்தனை படம் இயக்கிய பெருமை, இவ்வளவு சாதித்த பெருமை இல்லாது ஒரு குரங்கு பொம்மைன்னு ஒரு படத்தில் நடித்தது தான் அவனுக்கு நினைவில் இருக்கு. எப்படி? இவர்களுக்காகத்தான் நாங்கள் புரட்சிகர மாறுதலை, ஒரு அரசியலை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கு? தனக்கு பிடித்த நடிகரின் படம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க முடியவில்லை என்று தீக்குளித்து சாகிற இளைஞர்கள் இருக்கிற தேசத்தில் தான் இந்த புரட்சியை நாங்கள் முன்னெடுக்கிறோம். என் அன்பிற்குரிய மக்களே, இதை கவனத்தில் வைங்கள். தீபாவளி பொங்கலுக்கு 650 கோடிக்கு டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கிற நாட்டில் தான் இலவசம் கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 650 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு காசு இருக்கும்போது எதுக்கு இலவசம்? ஒரு பிடித்த நடிகரின் படம் ஒரே நாளில் 34 கோடி வசூலிக்குதே, அவனுக்கு எதுக்கு? குடிப்பதற்கும் பொழுதுபோக்கிற்கும் இவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுக்கிற வசதி இருக்கிற என் மக்களுக்கு இலவசம் எதற்கு? எதுக்கு இலவசம்? இலவசம் பெற்று வளர்ந்ததாக ஒன்று சொல்லுங்க. போன முறை இலவசம் பெற்ற ஒருவர் இம்முறை நான் வளர்ந்துட்டேன், எனக்கு இலவசம் வேண்டாம், வேற யாருக்காரு கொடுங்கன்னு சொல்றாரா? மிக்சி கொடுக்குறீங்க, 3 மாதத்தில் பழுதாகி போயிடும், ரிப்பேர் ஆகி போயிடும். அப்புறம் அந்த மிக்சியை ரிப்பேர் பண்ணி பழுதுனிக்கு கொண்டு வர கூட காசு இல்லை. அப்போ எங்கே போய் அரைக்கிறது? மசாலா எதில் அரைக்கிறது? அடுத்த தேர்தல் வரும்போது வேற மிக்சி வர வரை காத்திருக்கணும். கால கொடுமை. ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் மக்கள். ஒரு மின்விசிறி வாங்க முடியல, ஒரு மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம் கூட வாங்க முடியல. இந்த நிலைமையில் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தோம், நல்ல சாதனை செஞ்சோம். 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்தது சாதனை. 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் வருது கணக்கு மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா தண்ணீர் எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? 3000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஆட்சியாளர்களே, அருமை பெருமக்களே, 1000 ரூபாய் எங்கள் அம்மாவுக்கு இலவசம் தராதீங்க. தண்ணியை, தரமான தண்ணீர் இலவசமாக கொடுத்துருங்க, 1000 ரூபாய் நீங்களே வச்சுக்கிறீங்க. இதான ஆட்சி முறை? காசின இலவச பசு பாஸ் கொடுக்கறதல்ல, பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு இலவச பசு பாஸ் அல்ல சாதனை. ஆகச்சிறந்த கல்வியை இலவசமாக கொடுத்து பஸ்ஸுக்கு அவன் டிக்கெட் எடுத்து போனாலும் பிரச்சனை இல்லை. அங்கே சீட்டுக்கு 10 லட்சம் கட்டிட்டு இங்கே பஸ்ஸுக்கு ஃப்ரீ கட்டணம் இல்லாமல் போய் பயன் இல்லை ராஜா. அதெல்லாம் வளர்ச்சி, அதெல்லாம் ஆட்சி முறை, அதெல்லாம் ஆட்சி முறை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், வருவாய் பெருக்கத்தை உயர்த்தணும். எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க தன்மானமிக்க வாழ்வை கொடுக்கணும். அதான் ஆட்சி முறை.
தொட்டதுக்கெல்லாம் இலவசம். இதுக்கு 500. இப்போ ஓட்டுக்கு என்னன்னு தெரியல. இப்போ போட்டி 4 பக்கம் வந்துடுச்சுனால ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கும். அது நான் இன்றைக்கி தானே ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் போக 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 பேச பேச ஏட்டு 2000 வரைக்கும் ஏறும். என்னால் முடிஞ்சது என் மக்களுக்கு அவ்வளோதான் செய்ய முடியுது. என்னால் கொடுக்க முடியல, கொடுக்குறவன்ட்ட வாங்கிக்கிறீங்க, வழி கிடையாது. வேறு என்ன பண்ண முடியும்? நான் என் மக்கள்கிட்ட கேட்டேன், ஏன் காசு வாங்குறீங்கன்னு. சீமா எதையும் எவனும் செய்ய போகிறதில்ல, இதையாவது கொடுத்துட்டு போட்டோம், இவ்வளோதான். சலிப்பு வந்துருச்சு. எதுக்கும் செய்ய மாட்டாங்க, இதையாவது கொடுத்துட்டு போட்டோம். ஏப்பா விடுப்பா, நம்ம காசு தானே, நம்ம காசு ஏமா நம்மகிட்ட இல்லாமல் அவன்கிட்ட போச்சு அப்படின்னு. அவன் திருட்டு போய திருடிட்டான், சரி இதையாவது கொடுத்துட்டு போட்டு, இல்லைன்னா அதையும் செய்ய மாட்டான், விடு, தடுக்காத அப்படின்னு. தடுக்கல, காசை வாங்கிக்கிறங்க. எங்கள் தாத்தா காமராஜ் சொன்னதை திருப்பி சொல்கிறேன், ஏதோ நல்ல மனுஷன் பார்த்து ஓட்டு போடுங்க. பாருங்க, எதையாவது இவன் கொடுக்குறதையும் கெடுத்து விட்டுறான்னு நினைக்காதீங்க. மதிப்புமிக்க உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்கிறார் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகன் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்கிறார். தவிட்டுக்கு வாங்குகிறவர்கள் அவர்கள் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான், கட்சி நடத்துகிறவர்கள் தான். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள், ஒரு மாற்றத்திற்கான விதையை தூவுங்கள். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். அந்த புரட்சிகர விதையை, அந்த அரசியலுக்கான அந்த விதையை நாங்களும் 13 ஆண்டுகளாக இந்த நிலத்திலே தூவித்தான் வருகிறோம். அதன் விளைச்சல் ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருது என்கிறான் ஓசோ. அதை போல உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விதைத்து கொண்டு தான் வருகிறோம், அதுவும் முளைத்து கொண்டு தான் வருகிறது. எளிய பிள்ளைகள் எங்களுக்கு, எந்த அடையாளமும் தெரியாத எங்களுக்கு, ₹1 கூட காசு வாங்காமல் தமிழ் மக்கள் 32 லட்சம் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு வரலாற்றில் ஒரு மாறுதல் தான். அது புரட்சிக்கான ஒரு வித்து தான், ஒரு விதை தான், ஒரு மாற்று அரசியலுக்கான ஆகச் சிறந்த ஒரு வழித்தடம் தான். அந்த தடத்திலே தொடர்ந்து பயணிக்கிற இந்த பிள்ளைகள், உங்களை நம்பி நிற்கிறோம், எங்களை கைவிட்டு விடாதீர்கள். ஒரு தூய அரசியல் மலர, ஒரு நல்ல ஆட்சி அமைய எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள் போய் எங்கள் பிள்ளைகள் உங்களுக்கான உரிமை குரலை இதே ஒளிவாங்கியில் மைக்கிலே முழங்குவார்கள் என்கிற உறுதியை நான் தருகிறேன். நாங்கள் விதித்திருக்கிற அடிப்படை அமைப்பு மாற்றம் என்பது ஆகச் சிறந்த ஒன்று. எங்களுடைய வரைவிலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் எழுப்புகிறோம். அதில் சில கேள்விகள், மக்களை சந்தித்து தேர்தலில் இன்று வாக்கு பெறாத எவரும் அமைச்சராக இருந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் மந்திரியாக இருந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. மக்களால் தேர்வு செய்யப்படாத எவருக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் RN ரவிக்கு இருக்கிறதாக இருந்தால் இது ஜனநாயக துரோகமா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மக்களின் நலன் சார்ந்து இவர்கள் தீட்டுகிற சட்டங்கள், கொண்டு வருகிற சட்டங்களை அவர் கையெழுத்திட மாட்டார் என்றால் இது என்ன மக்களாட்சி? ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக அவர் கையெழுத்து போடல. ஏன்னா ஆன்லைன் ரம்மியை நடத்துகிறவங்க கிட்ட காசு வாங்கியிருக்காங்க எல்லாரும். எங்கேயெல்லாம் இடி ரைடு போச்சோ, அமலாக்கத்துறை சோதனை போச்சோ, அங்கெல்லாம் இந்த கட்சிகள் காசு வாங்கியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான். ஒரு காலத்தில் எங்கிருந்தோ சீமானுக்கு காசு வருதுன்னாங்க, LTT இருந்து காசு வருதுன்னாங்க. என்னைய ரைடு வந்து LTTக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்களாமேன்றாங்க. இப்போ என்னடா கொடுமை இது? சரி நான் காசு கொடுக்குறேன், LTT எங்கன்னு கேட்டேன். ஒரு கொடுமை, ஒரு கொடுமையான அடக்குமுறை, ஒடுக்குமுறை. நல்ல ஆட்சி என்பதை கனவுல உங்களுக்கு வராது, இவங்களுக்கு தெரியாது. இவங்க கோயிலை விட்டே நகர மாட்டாங்க. குடிசைக்கு எப்போ வருவது? அவங்களுக்கு சாமி தான் பிரச்சனை, எனக்கு நாங்கள் வாழ்கிற பூமி பிரச்சனை, அதை காப்பாற்றணுங்கிறதான் எங்களுக்கு பிரச்சனை. என் பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கணும், தூய காற்றை சுவாசிக்க வாய்ப்பு இருக்கணும், பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கணும்,
பெண்கள் தனியாக நடமாடுவதற்கு சுதந்திரம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். மதுமதை போதை பொருள்கள் இல்லாத ஒரு தூய சமூகமாக மலரணும். வலிமை மிக்க இளைஞர்கள் இந்த நாட்டில் உருவாகணும். அது இல்லையே, திரையரங்குகளிலும் மது கடைகளிலும் மயங்கி கிடக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கி வைத்துக்கொண்டு எப்படி தேசத்தை நீங்கள் வளமான வலிமையான தேசமாக கட்டி எழுப்புவீர்கள்? கல்வி ஆகப்பெரும் வியாபார பொருளாக, ஒரு விற்பனை பண்டமாக, வர்த்தக பொருளாக மாறிவிட்டது. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மனிதர்கள் நாமும் ஒரு பண்டம் தான், ஒரு விற்பனை பொருள் தான். நீங்கள் மருத்துவமனைக்கு உடல்நிலை சரியில்லை என்று படுத்தால், இளைஞராக இருக்கிறார், இதய துடிப்பு நன்றாக இருக்கிறது, இதை எடுத்து விற்றால் 2 கோடிக்கு விற்கலாம், அதுவும் ஒரு பண்டம் தான். கண் பார்வை நல்லா இருக்கிறது, இந்த கண்களை விற்றால் நன்றாக சம்பாதிக்கலாம். சிறுநீரகம் நன்றாக இயங்குகிறது, இந்த உறுப்பை எடுத்து விற்றால் நல்லா சம்பாதிக்கலாம் என்றால் உடனேயே மூளை இறந்து விட்டது, பிரெயின் டெட் என்று அறிவித்து விடுவார்கள். இதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலை. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள், அரசியலை ஆய்ந்து தெளிந்த என் இன சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், எதிர்கால தமிழ் தேசிய இனத்தின் நம்பிக்கையாக இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் இந்த தேர்தலை மாறுதலுக்காக தேர்தலாக கருதுங்கள், மாற்றுங்கள். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் மாமேதை மார்க்ஸ். மாறுவோம், மாற்றுவோம், அதான் நாம் செய்ய வேண்டியது. நீங்கள் ஊழல் லஞ்சத்தை வெறுப்பவரா? உங்களுக்கு இருக்கிற ஒரே சின்னம் இந்த மைக்குத்தான். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, மக்களின் நன்மைக்கு, நல்ல அரசியல் தலைமைக்கு நீங்கள் இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலியில் வெல்ல வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். வரலாற்றில் எளிய மக்கள், எளிய மகன்கள் எடுத்த புரட்சி தான் வரலாற்றை படைத்திருக்கிறது. புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றியும் ஒரு நாள் அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.